தமிழ் மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் காங்கிரஸை பற்றி பேசுவோம். ஏன்னா எப்பவும் திமுகவை பற்றி மட்டுமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நண்பர் சொல்கிறாரு, அதனால் ஒரு சேஞ்சுக்கு காங்கிரஸினுடைய சரித்திரத்தையும் பார்ப்போம். ராஜீவ் காந்தியும் சஞ்சய் காந்தியும் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் அரசியலுக்கு வந்தவர்கள். இந்திரா காந்தியின் கொடூர மரணத்தை அடுத்து ராஜீவ் காந்தியை பிரதமர் ஆக்கியது இந்த இந்தியா. சஞ்சய் காந்தியின் அழிச்சாட்டியம் அவரை அரசியலிலிருந்தே ஒதுக்கியது. அவரை அரசியலில் நிலைக்க விடவில்லை. ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தும் போனார். அதோடு அவருடைய அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்தது. காங்கிரசுக்கு கெட்ட பெயரை வாங்கி தந்தது தான் அந்த காலத்தில் சஞ்சய் காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு செய்த ஒரு உபகாரம். மிஸ்டர் கிளீன் என்று அப்போது அழைக்கப்பட்ட ராஜீவ் காந்தியின் கையில் ஏற்பட்ட போஃபோர்ஸ் கரையை எந்த டிட்டர்ஜென்ட் சோப்பாலையும் கழுவி சுத்தப்படுத்த முடியல. அவர் பிரதமராக இருந்தபோது அவர் இலங்கைக்கு அனுப்பிய IPKF இராணுவம் தமிழர்களை கொன்ற இராணுவமாக கலைஞரால் சித்தரித்து காட்டப்பட்டது. அப்போது இலங்கைக்கு போய் பெடரியில இலங்கை இராணுவத்திடம் இருந்து ராஜீவ் அடி வாங்கினது தான் மிச்சம். அப்போ கூட காங்கிரஸ் கட்சி தனது தனித்தன்மையை இழக்கவில்லை. அதனுடைய தேசப்பற்றின் மேல் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. பாப்ரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போதும் ராமர் கோயில் நடை திறக்கப்பட்ட போதும் ஷாபானு கேஸும் தான் காங்கிரசுக்கு ஒரு கெட்ட பெயரை அப்போது பெற்று தந்தது. அப்போது ராஜீவின் வலது கையாக இருந்த அருண் நேரு தான் ராஜீவை தவறாக வழிநடத்தினார் என்று சால்ஜாப்பெல்லாம் அப்போது சொல்லப்பட்டது. ராஜீவ் காந்தியின் அகால மரணம் ராகுலை அரசியலுக்குள் இழுத்து கொண்டு வந்தது. அப்படித்தான் அந்த விபத்து நடந்தது. பல குழுக்களாக செயல்பட்ட விடுதலை புலிகளை அழைத்து ராஜீவ் காந்தி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வைத்தது ஒரு சாதனையாக அப்போது பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது. இலங்கை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர அவர் உழைத்ததை உண்மையிலேயே உலகம் வியந்து பாராட்டியது. அதுவரைக்கும் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. திடீரென்று பிரபாகரன் ராஜீவ் தன்னை ஏமாற்றி விட்டதாக கருதியதால் ராஜீவ் காந்தியை கொல்ல முடிவு செய்தான். நினைத்தபடி கொல்லவும் செய்தான். பிரபாகரன் ஆதரவு கட்சிகள் கலிங்கத்து பரணி பாடின. ஆமைகள் தண்ணீருக்குள் மூழ்கின. ராஜீவின் மரணத்தால் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையாக தேர்தலில் ஜெயித்தது. அனுதாப ஓட்டு அவருக்காக, அவரது அகால மரணத்துக்காக இலவசமாக காங்கிரசுக்கு மக்களால் போடப்பட்டது. அந்த சமயத்தில் ராகுலுக்கு பிரதமராகும் வாய்ப்பு வந்தது. இளைஞனாக இருந்தாலும் மக்கள் அவரை பிரதமராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தனர். ஆனால் அவர்தான் தயாராக இல்லை, மறுத்துவிட்டார். அப்ப பிரதமராகும் வாய்ப்பை தட்டி கழித்தவர் இப்ப பிரதமர் ஆகணும்னு கடந்து துடிக்கிறார். நடக்க மாட்டேன் என்கிறார். சோனியாவையும் வெளிநாட்டுக்காரி என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் மறுத்துவிட்டது. பிரியங்காவோ அப்போது ஒரு சிறுமி. அன்று வந்த வாய்ப்பை உதாசீனப்படுத்தினார் இந்த ராகுல். இப்ப கடந்து அவதிப்படுகிறார். பாதர யாத்திரையெல்லாம் போக வேண்டியிருக்கு. அதுவும் கை கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு பெயர் தான் விதி, கர்மா என்று சொல்லுவது. நேரு குடும்பம் தான் இந்தியாவை ஆள வேண்டுமா? அதுக்கு தான் அந்த தகுதி இருக்கிறதா என்று மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்பவே ராகுல் பிரதமர் பதவிக்கு வந்திருந்தால், அவர் தன் திறமையை காட்டியிருந்தால் இந்நேரம் ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக மாறியிருப்பார். கொஞ்சமாவது மென்டல் மெச்சூரிட்டி வந்திருக்கும். உலக தலைவர்களிடம் எப்படி பேசுவது என்றாவது கற்றுக்கொண்டு இருந்திருப்பார். பிறவித்தனம் பப்புத்தனமாவது இப்போது மாறியிருக்கும். இப்ப பிரதமராக துடிக்கிறார். ஆனால் முடியவில்லை. இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும் போல தெரியுதே. அப்ப கூட முடியுமான்னு நிச்சயமா சொல்ல முடியல. 2034 அவர் பிரதமர் ஆவாரா என்று இப்ப யாரும் எதிர்பார்க்கவில்லை. எந்த கிளி ஜோசியக்காரனும் சொல்லவும் மாட்டேங்கிறான். கிளிதான் காடை எடுத்து போட மறுத்து விட்டதே. 5 வருஷமும் ராகுல் ஒரு கூண்டு கிளியாகத்தான் இருக்க வேண்டும். மோடி இருக்கும் வரை ராகுல் பிரதமர் ஆவது நடக்காது என்றுதான் தோன்றுகிறது. பிஜேபியில் மோடி மாதிரியே கொள்கை பிடிப்புள்ள பல பேர் இருக்கிறார்களே. மோடி போனா இன்னொரு ஜாடி வருமே. நேரு குடும்பத்தை சேராத வேறு யாராவது பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலாவது மக்கள் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கலாம். மற்ற கட்சிகளும் காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்க முன் வரலாம். கருணாநிதி குடும்பத்தையும் நேரு குடும்பத்தையும் உளமாற யாரும் ஆதரிக்கவில்லையே. திராவிட கழகங்கள் அதானி அம்பானியை வெறுப்பது மாதிரி இந்தியாவும் இந்திய மக்களும் இவர்களை வெறுக்கிறார்களே. என்ன செய்வது?
மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த எம்பி சீட்டுக்கு நின்ற காங்கிரஸ் கட்சிக்கு 1.9% ஓட்டு தான் விழுந்திருக்கிறது. படுதோல்வி அடைந்திருக்கிறது. நம்ம ஊடகங்கள் ஜாக்கிரதையாக அந்த அவமானத்தை பற்றி பேசவே இல்லை. மம்தாவின் திரிணாமுல் கட்சியின் வெற்றியை தன்னுடைய வெற்றியாக காங்கிரஸ் காட்டிக்கொண்டது. அதற்கு இந்தியா கூட்டணி வென்றது என்று சொல்லி காலரை தூக்கிவிட்டு கொண்டது இந்த காங்கிரஸ். ஊழல்வாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து அமைத்த இண்டி கூட்டணியாலும் மோடியை வீழ்த்த முடியவில்லை. மதவாத சஃப்ரான் கட்சி, இந்துத்துவா கட்சி, காவி கட்சி, சாமியார்கள் கட்சி என்றுதான் பிஜேபியை வர்ணிக்க முடிந்ததே தவிர அது ஒரு ஊழல் கட்சி என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. இனி அவ்வப்போது வெளிநடப்பு செய்துவிட்டு பாராளுமன்ற வளாகத்தை வலம் வரலாமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியை ஏற்றுள்ளதால் ராகுல் அதற்கு தகுதியானவர் என்று ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். கேபினட் அந்தஸ்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியை காப்பாற்ற வேண்டும், கண்ணியமாக நடந்து காட்ட வேண்டும், பேச்சில் நாகரிகத்தை காட்ட வேண்டும். இல்லை என்றால் மக்களே காரி துப்பி விடுவார்கள், கரடி துப்பாது. பாராளுமன்றத்தில் நரி போல ஊளையிடுவதை இனி அவர் நிறுத்த வேண்டும். மூளை வளர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாக மக்களுக்கு இனி அவர் காட்ட வேண்டும். அட்லீஸ்ட் அப்படி காட்சியாவது தர வேண்டும், நடிக்கவாவது செய்ய வேண்டும். மோடி உரை நிகழ்த்தும் போது அதை காது கொடுத்து கேட்கும் பொறுமை இல்லாத எதிர்க்கட்சி தலைவரின் செயல்பாடுகளை மக்களும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அவர் மறந்து விட்டார். பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவாரா என்று இப்போதே மக்களுக்கு சந்தேகம், கவலை எல்லாம் வர ஆரம்பித்து விட்டது. பாராளுமன்றம் என்றாலே மைக் உடைப்பு, வேட்டி அவிழ்ப்பு, பேப்பர் வெயிட் வீச்சு, மசோதா கிழிப்பு என்று ஜனநாயக கடமை ஆற்றும் இடம் என்று நமது எம்பிக்கள் ஏற்கனவே நிரூபித்து காட்டிவிட்டார்களே. மோடி பேசும்போது தனது கட்சியினரையும் கூட்டணி கட்சியினரையும் கோஷம் போடுவதற்கு சைகை காண்பித்து விட்டு அவரது பேச்சுக்கு இடைஞ்சல் பண்ணி மகிழ்வது என்ன மாதிரியான சில்மிஷ ஜனநாயகம் என்று மக்கள் நினைக்க மாட்டார்களா என்று ராகுல் நினைக்க மாட்டாரா? அவருடைய இந்த நினைப்பே அவரை இன்னும் வளரவில்லை என்பதை மக்களுக்கு காட்டிக் கொடுத்து விட்டது. இன்னும் நிறைய கேம்ப்ளான் குடிக்க வேண்டும் போல இருக்கு. இன்னும் அவர் பப்பாண்டவராகத்தான் இருக்கிறார் என்பதை பாராளுமன்ற நடவடிக்கைகள் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதே. மோடியின் பேச்சை கேட்க அவருக்கு விருப்பமோ பொறுமையோ இல்லை. அதற்கு சரியான பதிலடி தர தெரியவில்லை. அதற்கான விஷய ஞானமும் அவரிடம் இல்லை. His lack of political data on his fingertips என்று தெரிந்துவிட்டது எல்லோருக்கும். மோடிக்கும் ராகுலுக்கும் 7ஆம் பொருத்தம் மட்டுமல்ல, அதில் ஒரு பொருத்தமும் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. அதை எந்த ஜோசியக்காரனோ அடித்து சொல்வான். இந்தியாவின் மதிப்பை குறைக்கும்படியான அவரது நடவடிக்கைகள் உலக நாடுகளால் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. காலிஸ்தான் தீவிரவாதிகளை கனடா பிரதமர் ட்ரூடோ ஆதரிப்பதை அவரால் ரசிக்க முடிகிறது. அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் தான் தன் பாட்டியை கொன்றார்கள் என்பதையே அவர் மறந்துவிட்டார். ராகுல் வெளிநாட்டில் பேசும்போது அவரது கூட்டத்திலேயே காலிஸ்தான் கோஷம் கிளம்புகிறது, கோஷம் எழுப்பப்படுகிறது. இந்திய தூதரகம் காலிஸ்தான் தீவிரவாதிகளால் தாக்கப்படும் போது மௌனம் காக்கிறார். இதுவே காங்கிரஸ் ஆட்சியாக இருந்திருந்தால் இப்படி வாய்மூடி மௌனியாக இருப்பாரா? இருப்பார் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. கனடா பாராளுமன்றத்தில் இந்தியாவால் தேடப்பட்டு வந்த ஹர்தீப் சிங் நிஜார் கொலம்பியாவில் சுடப்பட்டதை பற்றி பேச மறுக்கிறார் இந்த ராகுல். அந்நாட்டு பிரதமர் ட்ரூடோவும் நிஜாருக்கு ஆதரவாக பேசுகிறார். நிஜாருக்கு கனடா நாடுதான் குடியுரிமை அளித்து அவரை பாதுகாத்தது. இந்தியாவின் விரோதியை கனடா எதற்கு பாதுகாக்க வேண்டும்? இந்தியாதான் அவரை கொண்டது என்று அபாண்டமாக கனடா பழி சுமத்திய போது ராகுல் ஊமையாகத்தான் இருந்தார். நிஜார் கனடாவில் இருந்தபடியே இந்தியாவில் பல கொலைகள் நடக்க காரணமாக இருந்தார். அதை இந்தியா சுட்டிக்காட்டிய போது அவர்கள் அதை நம்ம ராகுலை போலவே அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. அப்போது பஞ்சாப் முதல்வராக இருந்த அமரீந்தர் சிங் கனடாவுக்கு காலிஸ்தான் தீவிரவாதிகள் பட்டியலில் நிஜார் இருப்பதை சுட்டிக்காட்டிய போது அவரை அரெஸ்ட் செய்த கனடா அரசு 24 மணி நேரத்தில் அவரை விடுதலையும் செய்தது. அதையும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் தட்டி கேட்கவில்லை. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எவருமே தட்டி கேட்கவில்லை. இந்து சாமியார்களை கொலை செய்ய நிஜார் நடத்திய செயல்களுக்காக அவரது தலைக்கு 10 லட்சம் ரூபாய் இந்திய அரசாங்கம் அறிவித்தது. தேசிய புலனாய்வு அமைப்பு அவரை ஒரு பயங்கரவாதியாக அறிவித்த போதும் கனடா அரசாங்கத்துக்கு ஆதரவாகவே நடந்து கொண்டார் நம்ம ராகுல் அண்ணன்.
ட்ரூடோவும் திராவிடர்களைப் போல தமிழ்நாடு இந்தியா என்று பிரித்து பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார்கள். பஞ்சாப் இந்தியா என்று பிரித்து பேசுகிறார் ட்ரூடோ. பஞ்சாபிகள் அவர் கண்ணுக்கு இந்தியர்களாக தெரியவே மாட்டேன் என்கிறது. அந்த காலிஸ்தானை சேர்ந்தவன் தான் ஜெயிலில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான் இந்த ராகுல் வாழும் இந்தியாவில். ராகுலுக்கு பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகுதான் அவரது தவறுகள் அவருக்கு தெரிய வருமோ என்று தெரியவில்லை. மரண வியாபாரி என்றும் சௌகிதார் என்றும் சங்கி என்றும் இந்து பயங்கரவாதி என்றும் மோடியை பழித்தது மோடிக்குத்தான் அது சாதகமாக முடிந்ததை அவர் எப்போதுதான் உணர்ந்து கொள்ளுவாரோ? ராகுலின் பழி சொற்கள் மோடிக்கு கழுத்தில் மாலைகளாக வந்து விழுகின்றன. காங்கிரஸ் அதை புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் மோடிக்கு யாருடைய அனுதாபமும் தேவையில்லை. உலகத் தலைவர்களையும் உள்நாட்டு தலைவர்களையும் கையாள்வதில் அவர் எக்ஸ்பர்ட். எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் அவர் டிப்ளமேட்டிக்காக கையாள்வார். காஷ்மீர் பிரச்சனையாகட்டும், நீட் பிரச்சனையாகட்டும், கல்வான் எல்லை பிரச்சனையாகட்டும், புல்வாமா அட்டாக் ஆகட்டும், ஊழல் கட்சிகள் ஊழல் கூட்டணி போட்டாலும் எல்லாவற்றையும் தகர்க்கும் ஆற்றல் அவருக்கு மட்டுமே உண்டு என்பது பல முறை ப்ரூவ் ஆகியுள்ளது. மோடியை சிறுமைப்படுத்த கழகங்களைப் போல முயற்சி செய்யும் காங்கிரஸ் தரம் தாழ்ந்து தனது தகுதிகளை செல்வாக்கை மெல்ல மெல்ல இழந்தும் வருகிறது. மோடியை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக ஆக்கியதே இந்த எதிர்க்கட்சிகள் தான். ஓட்டு மூலம் தேர்ந்தெடுத்த அரசாங்கங்களை மோடி காங்கிரஸ் அரசாங்கங்களைப் போல ஒருபோதும் கலைத்தது இல்லை. தானாகவே அவை ஜனநாயக முறையில் கலைந்து வீழும்படி செய்வார் இந்த மோடி. ஒரு ஸ்டேட்டுக்குள் நுழைந்து விட்டால் பிஜேபி ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்க செய்து விடுவார். காலுண்டுவது கஷ்டமாக இருந்தாலும் வேறு பிடித்து விட்டால் பிஜேபியை பெரிய விருட்சமாக ஆக்கி காட்டுவார் இந்த மோடி. இதுவரையில் எல்லா மாநிலங்களிலும் இப்படித்தான் நடக்கிறது. அப்படித்தான் பெண்களின் நாரி சக்தியை உலகத்துக்கும் எடுத்து காட்டினார் இந்த மோடி. எதிர்க்கட்சிகளின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவது இவரது பொழுதுபோக்கு. பிஜேபியில் இருப்பது மோடி என்ற ஒற்றை மனிதர் அல்ல. மோடியை போல பல தலைவர்கள் அங்கு இருக்கிறார்கள். மோடி ஏற்படுத்தும் வெற்றிடத்தை அவர்கள் நிரப்புவார்கள். அது ஆர்எஸ்எஸ் கற்றுத்தந்த பாடம். ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தன்னுடைய இருப்பை எப்போதும் வெளியே காட்டிக்கொண்டது கிடையாது. அது இஸ்ரேலின் மொசாத் மாதிரி ரகசியமாக செயல்படும். காங்கிரஸ் கட்சியை போல் ஆர்எஸ்எஸ்ஸின் தேசப்பற்றை யாரும் சந்தேகிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் கட்சியாகி தேர்தலில் நின்றுவிட்டால் பல கட்சிகள் இங்கு காணாமல் போகும். கம்யூனிஸ்டுகளும் இஸ்லாமிய தீவிரவாதிகளும் காங்கிரஸ் கட்சியும் ஜாதி தலைவர்களும் தலை தூக்க முடியாமல் செய்யும் ஆற்றல் அதற்கு உண்டு. அதனால் தான் ஆர்எஸ்எஸ் அடிப்படை உறுப்பினரான மோடியை பார்த்து இந்தி கூட்டணியினர் அலறுகின்றனர், வேப்பலை அடிக்க ஓடுகின்றனர். இன்னும் நிறைய சொல்வதற்கு உள்ளது. அதனால் நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.